Hi friends, welcome to Yummy Rich Food. நம்ம இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை தோசை தாங்க. ரொம்ப ஹெல்தியான ரொம்ப சத்துள்ள இந்த அடை தோசை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப சத்துக்கள் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு காட்டும். 100 கிராம் அளவுள்ள பச்சரிசி, 100 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவுள்ள துவரம்பருப்பு, 100 கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது எல்லாமே சம அளவு தான் எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு இதை விட கம்மியாகவும் எடுத்துக்கலாம், இதை விட கூடவும் எடுத்துக்கலாம். நான் இப்போ சொல்கிற அளவுக்கு 7 பேர் சாப்பிட்லாம் நல்லா தாராளமாக. இதை நல்லா கழுவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா எவ்வளோக்கு கழுவ முடியுமோ கழுவிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 4 மணி நேரத்துக்காவது இது நல்லா ஊறணும். இதோட 5-6 வரமிளகா, உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னமும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டுங்க. ஒரு மூடி போட்டு இதை நம்ம ஊற விட்டுருவோம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறியிருக்கும். இதை நம்ம உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம எந்த அளவுக்கு தோசை மாவும் இல்லாமல் இட்லி மாவும் இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அடமாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் மாவு பதத்தை. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம பெருங்காயத்தூள் கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணணும். அதோட ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது மிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் சால்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த கீரை, பெருங்காயத்தூள், அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். ஸோ நல்லா கல்லை காய வச்சுட்டு தோசையை ஊற்றிடலாம். ஸோ அடை ஊற்றுறப்ப ரொம்ப மெல்லிசாலாம் ஊற்ற வேண்டாம், ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். நல்ல எண்ணெய் ஊற்றுங்க. கடலெண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மட்டும் ஊற்றாமல் கடலெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல மொறுமொறுன்னு வரணும். அடைக்கு நார்மலாக தோசையில் ஊற்றுற எண்ணெயை விட கூடவே ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அடியிலையும் நல்லா கிறிஸ்பியாகட்டும். இதை நீங்கள் அவியல், கார சட்னி, தொக்கு இதோடு பரிமாறினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி இதெல்லாம் விட அவியல் அடைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப கிறிஸ்பியான முருங்கைக்கீரை அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நல்ல அவியலோடு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் எல்லா விதமான பருப்புகளும் ஆட் பண்ணுறதுனால இதில் ப்ரோட்டீன் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீனை நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிறதுக்கு நம்ம பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஜீரணம் ஆகிடும். ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச இந்த அடை தோசையை வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.